இந்த ஐடியா நமக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா இவனை வச்சு நிறைய சம்பாதிச்சிருக்கலாம்டா. டேய் மச்சான், முதல்ல அந்த டைரி தூக்கி போடுறா. டேய், நீங்கெல்லாம் லைஃப்ல தினம் தினம் செய்கிற விஷயத்த என் லைஃப்ல ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பாடா? தப்பு இல்லப்பா. ஆனா தனியா நடந்து போகணும்னு ஆசைப்படாம ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட நடந்து போகணும்னு ஆசைப்பட்டேன். கிண்டல. அது இல்லடா, நல்லா சம்பாதிக்கிற கல்யாணத்து பொண்ணு கிடைக்கிறதா கஷ்டம். கல்யாணத்தனிக்கே டைவர்ஸ் ஆயிடும். சரி, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ. டேய், என்ன பிடிக்கிற பொண்ணுக்கு நான் தூங்குறது பிடிக்காம போயிடும்டா. ஃபர்ஸ்ட் பொண்ணை பார்ப்போம், அப்புறம் அந்த பொண்ணுக்கு நீ தூங்குறது பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்ப்பேன்னா வா. அம்மா மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. முடியல. இதுல யாருன்னா ஒருத்தர் பிக்கப் பண்றியா? மச்சான் டேய் பாடா, அந்த பிங்க பாடா. ஆனா நீ முட்டிக்கால் போட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். ஓகே உனக்கு? சரி. நான் தேடிட்டு இருந்த குரல் அவளோட தான் எனக்கு அப்ப தெரியாது. அவதான் மீரா. ஏய் அப்பா, உனக்கு செட் ஆகுதுனால எங்களுக்கு செட் ஆகும் போலுடா. யார பாக்குறா? ஏய், என்ன அந்த பிளாக் ஓகேவா? டேய் சும்மா இரு. ஏய், போய் தைரியமா பேசு. ஃபர்ஸ்ட் டைம் தான் ஷாக்கு, அப்புறம் பழக பழக சரியா போயிடும். போடா, இந்த பொண்ணுக்கு ரீசார்ஜ் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போடா. டேய் அந்த பொண்ணுகிட்ட போய் நீ வந்தாவன்னு கேளு. உடனே இல்லைன்னு சொல்லுவோம். இல்லைங்க, நீ பின்னாடி இருந்து பார்த்துட்டு வந்தா மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தான் கண்டினியூ பண்ணுறேன். மச்சான் சூப்பர். ஆமா, செம ஐடியா. போடா. இத பாருடா, இவனுக்கு அந்த ஊர்ல ஒரு ஜோடி செட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு இவன மாதிரியே வியாதி போலகுதுடா. ஏய், இத பாருடா, கை தூக்கி போடுறான். சொன்னா நம்ப மாட்டான். அவனை போட்டோ எடுத்துக்கலாம். சாரிங்க, நான் உங்களை செத்த மாதிரி நடிச்சு பணம் பறிக்கிற கும்பல் தப்பா நினைச்சிட்டேன். ஏங்க, பணம் பறிக்குதுன்னு முடிவு பண்ணிட்டா செத்த மாதிரியா நடிப்பான். அவனுக்கு தூங்குற வியாதிங்க. ஹலோ, லூசா நீங்க? தூக்கம் வரலன்னா தான் வியாதி. நல்ல தூக்கம் வந்தா அது வரும். ஆ, அப்ப நீங்க நடக்கும்போது கூட தூங்கிடுவீங்களா? ஆமாங்க, படிக்கிறப்ப, விளையாடுறப்ப, சாப்பிட்றப்ப, எப்போ வேணாலும். அப்போ எப்ப பார்த்தாலும் பயத்தோடவே இருக்கணும்ல? இல்லைங்க, தூங்கும்போது மட்டும் பயம் இல்லாம இருப்பேன். அப்போ எப்படி வெளியே தைரியமா? முதல் தடவை தைரியம் வந்துச்சு. உங்களுக்கு 4600 ரூபாய் நஷ்டம். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க பெரிய ஆளா ஆயிடுவீங்க. அவன் இப்பவே பெரிய ஆள் தாங்க. 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 20 என்ன? உங்களால 20 40 ஆக்க முடியும், 40 80 ஆக்க முடியும். குட் லக். தேங்க்யூங்க. ஆனா அந்த குடிகாரன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை விடக்கூடாது. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என் காசை வாங்கணும். ஏங்க, என்னால தானே உங்களுக்கு லாஸ். நான் வேணா திருப்பி கொடுத்துட்டுமா? அப்படியா சொல்றீங்க? சரி கொடுங்க. அட அல்ப. 500. 500 குறையுதா? இல்லைங்க, இருக்கிறது 500 ரூபாய் தான். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கொடுத்துருங்க. ஆமா ஆமா, குடுத்துறா. கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு நினைக்கிறேன். காலேஜ் ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ், மேக்கப் ஃபீஸ் நிறைய இருக்கும். கொடுத்துரு. ஹலோ, நான் யாருன்னு தெரியுமா? பாண்டி பசார்ல கார் மேல பொம்மை வச்சு வைக்கிறாங்களா? ஷட் அப். பாண்டி பசார்ல இருக்கிறதுலயே எங்க கடை தான் பெருசு. கடல்னு சொல்லுவாங்க. ஓ, அதுக்காக காசு விட்டுற முடியுமா? ஆமா. கரெக்ட் தான். அப்பா, கடல்ல இருந்து போனு. ஓ அப்படியா? சரிப்பா. ஏண்டா கடைய கடல்ன்றா 500 ரூபாய் புடிங்கி வச்சுக்கிறா. கதை விடுறா மச்சி. சும்மா பை. எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. எதுக்கு? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. பை பை Bye. பை. வெல்கம். டேய் டேய் நம்பர் கேளுடா. டேய், ஏய், போய் கேளுடா. இந்திரன், காசை திருப்பி எப்படி கொடுப்பீங்க? கன்ஃபர்ம்ட் அல்ப. மொபைல் நம்பர் கொடுங்க. பை. பை. காரே கப்பல் மாதிரி இருக்குது, கடை கடல் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெங்களூர்ல ஏதோ பெரிய கம்பெனி நடத்துறாங்களாம். 150 பேர் வேலை பார்க்குறாங்களாம். நம்ம பாண்டி பஜார் கடையில் 300 பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம என்னத்தையும் கொண்டு வந்தோம்? நம்பிக்கை, நாணயம். கைராசிங்கிறது மேலே உள்ளவங்க கொடுத்தது. எனக்கு ஒண்ணு விட்டு அண்ணன் பொண்ணுடா. உன்னை பிடிக்கலன்னு அவ சொல்லட்டும். ஒருவேளை அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்ததுன்னா மா, ஏமா நீ சும்மா இருடா, நான் எல்லாம் பேசிக்கிறேன். ஏமா இப்படி புரியாம பேசுற? அதுக்காக கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்க போறியா? நீ வேணா பாரேன்,
நீ என் மருமக பேரன் பேத்தின்னு வீடு நிறைய குழந்தைங்களோட கல்ல கல்ல நிற்க போது பார். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. கொஞ்சம் தன்மையா பேசுடா. வாங்க, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இது என் மூத்த மகன், உங்களுக்கு நல்லா தெரியும். இது எங்க மூத்த மருமகங்க. இது எங்க அப்பா, எங்க அம்மா, இது எங்க வீட்டுக்காரம்மா. ரொம்ப பெரிய ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு. லீஜரா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். உட்காருங்க, உட்காருங்கப்பா. ஹாய் மீரா. ஹாய். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்கல்ல? ஆமாம். ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன். இத்தனை பேர் இருந்தால் வீடு எப்போவுமே சத்தமாகவே இருக்கும்ல? கடல் கூட சத்தமாக தான் இருக்கும். அதை மீறி ஒரு அமைதி இருக்குல்லங்க தம்பி, அது மாதிரி தான் நம்ம வீடும். ஏமா பிரச்சனை இல்லாத மனுஷன் யாராவது இருப்பாங்களா? என் மகன் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு நிக்கிற தெம்பு அவனுக்கு இருக்கு. இதை நீதாமா அவனுக்கு எடுத்து சொல்லணும். அக்கா, எனக்கு ஒரு 5 minutes அவர் கூட பேசணும். ஷோ. அப்பா சொன்னாரு நீங்க என் தூரத்து சொந்தம்னு. அதுக்காக கல்யாணம் 20,000 ரூபாய் மாச சம்பளத்துல இந்த காலத்துல, அதுவும் சென்னையில அப்படி ஒரு லைஃபை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. வீக்கெண்ட் ஆனா ஷாப்பிங், டின்னர், இதெல்லாம் தானே சந்தோஷம். நீங்க ஆசைப்படுற முதல் பொண்ணா நான் இருக்க முடியாது. Am I right? நோ, யூ கம்ப்ளீட்லி ராங். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து ஆசைப்பட்டதே கிடையாது. பிடிச்ச ஹாலிடே ஸ்பாட் எது? பேங்காக் மேன், பெஸ்ட் இன் த வேர்ல்ட். செக்ஸ்னா என்ன? செக்ஸ்னா என்ன? வெல், செக்ஸ்னா ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து, எப்படி சொல்கிறது, அப்ளிகேஷன்ல செக்ஸ்னு போட்டிருக்குமே, அதுக்கும் இதான் அர்த்தமா? அப்ளிகேஷனில் செக்ஸ்னு போடுற வயசு போய் இப்போ செக்ஸுக்கு அப்ளிகேஷன் போடுற வயசில் இருக்கேன். செக்ஸ் இல்லாம வாழவே முடியாதான்னு பேசலாம், ஆனா ப்ராக்டிக்கலா சான்ஸே இல்லை. எப்பயாவது ரோட்டு கடையில் சாப்பிட்ருக்கீங்களா? You mean platform? Are you crazy? Hey! சரியான வாலு பசங்களா இருப்பாங்க போல இருக்கு. என் வீட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. வீக்கெண்ட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி, ஹாப்பி லைஃப். நம்ம 2 பேருக்கும் செட் ஆகும் தோணல கார்த்திக். வாட்? நான் உன்னை ஹர்ட் பண்றேன்னு தப்பா நினச்சிக்காத, ஓகே? சாரி. உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. அவன் வேணான்னு முடிவு எடுத்துட்டா யார் பேச்சையும் கேட்க மாட்டான். சாரிங்க. சாரி. அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன? ஊர்ல வேற பொண்ணா இல்ல? டேய், நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஜானகிராமனை பார்த்தேன். அதான் கும்பகோணத்துல வக்கீலா இருக்காரு. அவங்க ஊர்ல காயத்ரின்னு ஒரு பொண்ணா BA வரைக்கும் படிச்சிருக்காளாம். அவங்க கிட்ட உன்னை பத்தி சொல்லி ரொம்ப பிடிச்சு போச்சான். அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, நான் மீரா. யாரு? உங்களை அடக்கம் பண்றதுக்கு 4,600 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஓ, ஹாய்ங்க, சாரி. காஃபி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். சேர்ந்து சாப்பிடலாமா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு. ஓகே. நான் சொன்னா நீங்க நம்பலல்ல, அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். நீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு காட்டிக்க வேண்டாம், புரியுதா? இவ்ளோ பண்றதுக்கு பேசாம இன்ட்ரோ கொடுத்துடலாம்ல. ஃபீல் பண்ணிட்டா யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி டிஸார்டர் இருக்கிறதுனால கூப்பிட்டு வேடிக்கை காட்டுறேன்னு நினைச்சிட்டா. டேய், ரொம்ப பெருமையாகுதுடா. காஸ்ட்லியான காஃபி ஷாப்பு, கலக்கலான பொண்ணு, எல்லாம் சூப்பராக நடக்குது போ. என்ன சதீஷ், காஃபி ஷாப்புக்கெல்லாம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை சமந்தா, நம்ம தெருவில் கார்பரேஷன் தண்ணி குடிக்கிற நாயெல்லாம் காஃபி ஷாப்பாக்கு வரதா கேள்விப்பட்டேன். அதை புடிச்சு கொடுக்கலாம் தான் வந்தேன். ஆமா, சார் யாரு? என்னோட பாய் ஃப்ரெண்ட் சித்தார்த். டேய், அதிர்ச்சியில் தூங்கிடாதடா மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு உன்னை காஃபி ஷாப் கூப்பிட்டுருக்கா. நான் கூட வந்தால் நல்லா இருக்காது. நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? வாடா. ஏய், சொன்னா கேளு மச்சான். நான் சொன்னா கரெக்டாக இருக்கும், நீ போய் பேசிட்டு. டேய், நீ இல்லாமல் எங்கேயாவது வெளியில் போயிருக்கேனா? ஹலோ, என்ன ஃபீலிங்கா? பெரிய காதல் தேசம் அப்பாஸ் வந்தன வாயிலே போடுவேன். போட வேண்டாம். கடல் எங்க? ஹாய். ஏய், நான் வரேன்.
உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் தேங்க்ஸ். பணம் மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததா? அதுவா, மாப்பிள்ள ஓகே தான், ஆனா கேரக்டர் பிடிக்கல, அதான் நோ சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டேன், சாரி. சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரீ தான். நீங்க ஃபோனை பார்த்தீங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைனா ஃபோன் பண்ணி மீட்டிங்க்கு வான்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி? ஓ சாரி, நீங்க வேணா கிளம்புங்க. அதான் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல நான் அவரை டிராப் பண்ணிடுறேன். டிராப் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நான்லாம் இல்லாம அவன் வெளியவே வர மாட்டான். என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீ கிளம்புட மச்சான், நான் தனியாக இருந்துக்குவேன். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வராது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அந்த மாப்பிள்ளை ஏன் பிடிக்கல? 10 கேள்வி கேட்டேன், பதில் தப்பா இருந்துச்சு. 10 பதில் எப்படிங்க ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியும்? இப்போ அவரை பத்தி 100 கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியும். Excuse me, madam. Can I take an order? Yeah, I'll take 1 cappuccino. Okay. And he'll have the same. Fine. Anything else, ma'am? No thanks, that's enough. Okay, thank you. ஏய் மச்சான், உண்மையிலே தூங்கிட்டான். ஆமாடா. ஏய் பிரியா, சாந்தி, எல்லாரும் வாங்க. மீரா சொன்னது உண்மைதான். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நார்கோலிப்சி பேஷண்ட. இவன் எனி எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ல உடனே தூங்கிடுவான். பாக்குறீங்களா? இதோ பாருங்க, இவன் தான் தூங்கிட்டான். பிரியா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீரா, நீ சொன்னது உண்மையான தெரிஞ்சுக்க நான் தான் அவங்கள கத்த சொன்னேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா தப்பாயிடும்ன்றதுக்காக தான் இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணி வைக்கல. நீங்க என்னடானா இவ்ளோ சீப்பா? சாரி மீரா. டேய், நீ எதுக்குடா வீடியோ எடுத்த? இல்ல மீரா, யூடியூப்ல போட்டா எல்லா வியூஸும் பார்ப்பாங்க. நமக்கு ஒரு இன்கம் தானே. மொபைல கொடு. மீரா, மொபைல கொடு. இங்கே தான் என் வீடு இருக்கு, வரேன். தேங்க்ஸ் மீரா. எதுக்கு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு வர்றது டிஸ்டர்ப் ஸ்லீப் தான், ஆனால் தூங்கும்போது யார் என்ன பேசினாலும் என் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். பாய். என்னை வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா?